அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு மற்றும் தை பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய அதிசயத்தை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகனை வணங்கி நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. கடவுள் எடுத்த முடிவுங்க. இனி வரும் காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. நீ இதனால் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகுதுங்க. ஒரு நாள் கூட நிம்மதியாக உறங்காமல் கஷ்டப்பட்டுட்டு வந்தீங்க, இனிமேல் நிம்மதியாக உறங்க போகிறீங்க. உங்களுடைய தொழில் எடுத்துட்டாலும் பிரச்சனை, குடும்பம் எடுத்தாலும் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, எல்லாமே பிரச்சனைன்னு போயிட்டு இருந்த காலகட்டம் போய் இனி உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளவுதான் சகிப்புத்தன்மையோடு செயல்பட்டாலும் உங்கள் அப்பா அம்மா, உங்கள் மனைவி, குழந்தைங்க யாரும் உங்களை புரிஞ்சுக்கலீங்க. சரியாக பணம் இல்லைனாலும் நீங்கள் வேலைக்கு தகுந்த சம்பளம் வாங்கி கொண்டு போய் வீட்டுக்கு கொடுப்பீங்க. உங்களுக்காக நீங்கள் எதுவுமே செலவு பண்ணிக்க மாட்டீங்க. உங்களுக்கே உடல்நல சரி இல்லைனாலும் கூட மருத்துவமனைக்கு போனால் பணம் செலவாயிரும். நம்ம அந்த பணத்தை வச்சு நம்ம குடும்ப செலவுக்கு, நம்ம குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு, அப்பா அம்மாவோட மாத்திரை செலவுக்கு நம்ம கொடுக்கலாம். நம்ம வீண் செலவு செய்யக்கூடாது அப்படின்னு உங்கள் சகிப்புத்தன்மையோடு இருப்பீங்க. உங்களை பற்றி நீங்கள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டீங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களை நீங்கள் வருத்தப்படுத்திக்கிட்டு மற்றவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. இத்தனை கஷ்டத்துலேயும் உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. நீங்கள் படுற கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. உங்ககிட்ட சரியாக உங்களையெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு நான் எங்கள் அம்மா வீட்டிலேயே இருந்திருக்கலான்னு உங்கள் மனைவி உங்களை கேவலமாக இழிவாக பேசுவாங்க. உங்கள் மனைவியும் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. உங்கள் குழந்தைங்களும் அவங்க கூடவே போயிருப்பாங்க. நீங்கள் மிகவும் எனக்குன்னு யார் இருக்கா, அப்பா அம்மாவும் என்னை புரிஞ்சுக்கல, கட்டின மனைவியும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, இனி இந்த வாழ்க்கையில் நான் தனியாக இருந்து என்னதான் பண்ண போகிறேன், இறைவா முருகா நான் என்ன பண்ணுறது, கம்மன்னு நான் உங்கள் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் கும்பம் ராசிக்கார நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அற்புதங்களும் சுவாரஸ்யங்களும் நடக்க போகுதுங்க. நீங்கள் இதனால் வரைக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்க போகுதுங்க, எதிர்பாராத உதவியும் கிடைக்க போகுது. பண வரவு நீங்கள் எதிர்பார்த்ததும் கிடைக்க போகுது, எதிர்பாராதும் கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் நீங்கள் இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இந்த முடிவு எடுக்கலாமா, அந்த முடிவு எடுக்கலாமா, இவங்க கூட பேசலாமா, அவங்க கூட பேசலாமான்னு குழம்பிட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரும் புத்தாண்டுக்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தெளிவாக நிதானமாக எடுப்பீங்க. யாரையும் ஆலோசனை பண்ண மாட்டீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களே தனியாளாக இருந்து தைரியமாக அந்த பிரச்சனைக்கான தீர்வை காணக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த 2025. அதுவும் தை பொங்கலுக்கு பிறகெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு மாற்றம் வரப்போகுதுங்க. செல்வமழை குவிய போகுதுங்க. என்னடா சும்மா செல்வமழைங்கிறாங்க, மழையாக வரப்போகுதுங்கிறேன். நீங்கள் செய்கிற தொழிலுக்கு அதிகமான லாபம் குவிய போகுதுங்க. கண்டிப்பாக நடக்கும். இப்படி தான் வருஷம் முதல் இப்படி தான் புத்தாண்டப்போ ராசி பலன் சொல்கிறேன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, எல்லாம் நடக்குதா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். முருகனை வழிபட்டு நீங்கள் எந்த ஒரு செயலையும் பொறுமையாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி தாங்க கிடைக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. எந்த ஒரு செயலையும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்யுங்க. கண்டிப்பாக அந்த செயலில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. கும்பம் ராசிக்கார நேயர்களே, நீங்கள் தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத புரிஞ்சுக்காமல் உங்களை ஏளனமாக பேசிகிட்டு இருந்தாங்க இந்த காலகட்டம் வரைக்கும். இனி வரும் காலகட்டம் 2025 பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே இங்கே கூட சகோதர சகோதரிகளாக பழகுவாங்க. என்னடா இது, நம்மளோட எதிரியாக நினச்சிட்டு இருந்த சக ஊழியர்கள் நம்மக்கிட்ட இப்படி பாசமாக பேசுகிறாங்களே, இதெல்லாம் உண்மைதானா, இதெல்லாம் கனவா இல்லை நினைவா அப்படின்னு நீங்கள் நினச்சி ஆச்சரியப்படக்கூடிய காலகட்டம் தான் இந்த 2025. அது மட்டும் இல்லைங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு போன உங்கள் காதல் மனைவி உங்கள் கரம் வந்து சேர போகிறாங்க. உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்க போகிறாங்க. உங்களுக்கு வெளியூர் பயணங்களின் மூலம் தொழில் மூலம் வெளியூர் பயணம் சென்றீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் லாபம் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. வெற்றி நிச்சயம் கிடைக்கும். பெரிய பிரச்சனையிலிருந்து சின்ன பிரச்சனை வரை எல்லா பிரச்சனைக்கும் ஒரு
ஒரு முடிவு கிடைக்க போகுதுங்க. பிரச்சனைக்கே வாய்ப்பில்லாத காலகட்டம் தான் 2025. கடவுள் உங்களுக்கு மறு ஜென்மத்தை கொடுத்துருக்காருங்க. இதை நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு, இந்த வாழ்க்கையை யூஸ் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்காக தாங்க கடவுள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு. உங்களுடைய குணத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இதனால் வரைக்கும் எதிர்பார்த்த அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் மேலே மிகப்பெரிய அளவு அன்பு காட்ட போகிறாங்க. நீங்கள் இதை நம்ப மாட்டீங்க, ஆனால் இதெல்லாமே நடக்கக்கூடியது தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஆசைப்பட்ட கடனில்லாத வாழ்க்கையை உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாழணும்னு நினச்சிருப்பீங்க, வாங்குவீங்க. சரி, நம்மளும் ஒரு தனியாக ஒரு பொட்டி கடையாவது வச்சு பழைக்கணும், கடனில்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்கள் தினம் புலம்பியிருப்பீங்க. அதெல்லாமே நடக்க போகுதுங்க இனி வரும் காலகட்டத்தில். 2025 மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த வருஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனை போற்றி, எல்லாம் நன்மைக்கே. என்னங்க, குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் தெளிவாக முடிவெடுக்கிறதுனால குடும்பத்தில் மிகப்பெரிய அளவுக்கு மரியாதை இந்த 2025 உயரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் உங்ககிட்ட மிகப்பெரிய முதல்லாம் திமிரு, எப்படி சொல்றது, பணத்திமிரு காட்டிட்டு இருப்பாங்க. நீங்களும் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்த உடனே உங்ககிட்ட பணம் இருந்தால் தேடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வருவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்குவீங்க. ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாறுதல் காணப்படுங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிட்ற தவிர்த்துட்டு நல்ல உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. நல்லது தான் நடக்கும். பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை தீருங்க. கடன் போய் வாங்கியிருப்பீங்க, கட்ட முடியாமல் வீட்டில் இருக்கிற சொத்தையெல்லாம் விற்று கொடுக்குற நிலையெல்லாம் வந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக சொத்து தான் வாங்குவீங்களா வழியா இருக்கிற சொத்துக்களை விற்கக்கூடிய காலகட்டம் இல்லைங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறீங்க. உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டம் இல்லைங்க. நீங்க சிறப்பான ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ போறீங்க. இந்த 2025 உங்கள் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல மாற்றம் அடைய போகுது. நீங்களும் எதிர்பாராத பணவரவு காண போறீங்க. உத்தியோகஸ்தர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு பணியாக இருந்தாலும் சரி, தனியார் பணியாக இருந்தாலும் சரி, உங்கள் தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வு கிடைக்கும். இதனால் வரைக்கும் வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டு ஊரூரா அலைஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2025 உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனையே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்முடைய முருகன் வணங்கி செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஓம் முருகா. வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஒரு நிம்மதியான லாபமான ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த 2025 உங்களுக்கு இருக்கு. பெண்மணிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலைக்கு செல்லணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பிறந்த இடத்துலையும் சரி, போன இடத்துலையும் சரி, திருமணமாகி சென்ற இடத்துலையும் சரி, வேலைக்கு எங்கே போகிறீங்க, வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருந்தா போறோம்னு உங்களை இழிவாக பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் எல்லாரும் உங்களை புரிஞ்சு கொண்டு நீங்களும் படிச்சிருப்பீங்க. உங்கள் தகுதிக்கேல ஏற்ற வேலையை தேடி நீங்கள் போலாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுங்க பெண்களே அப்படின்னு சொல்லாங்க. உங்கள் கலைத்துறையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய கலைத்துறை, அவங்க நடிக்கிற பட வாய்ப்புகள், மிகப்பெரிய பட வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க. மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறாங்க. மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டா நீங்கள் முயற்சி இதனால் வரைக்கும் படிப்பு வல்ல என்னடா இது, நம்ம பையனுக்கு சுத்தமா படிப்பே ஏறமானிங்குது அப்படின்னு உங்களை பேசி மற்ற பசங்களோட வச்சு உங்க வீட்டில் உங்களை பெற்ற தாய் தந்தைகளும் உங்களுக்கு எவ்வளவா பேசிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் மாறப்போகுதுங்க. நீங்க நல்லாவே படிக்க போறீங்க. இதனால் வரைக்கும் மண்டையில ஏறல படிப்புன்னு நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. இனி வரும் காலகட்டத்தில் நீங்க புரிஞ்சு படிக்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க போறீங்க. உங்க தாய் தந்தை உங்களை புரிஞ்சுக்க போறாங்க. சிறப்பா சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க குழந்தைகளே. எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கும். கும்பம் ராசிக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் தான் 2025. உங்களுக்கு அற்புதம் மிகவும் அதிகரிக்க முருகனை தினமும் வழிபடுங்கள். எந்த ஒரு செயலை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் பிடிக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எல்லாம் நன்மைக்கே. நன்றி, வணக்கம்.